இந்த மைக்கு போடாம அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சைட் வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, மைக்கு கழட்டி வச்சுட்டு 2 பேரும் ஜாலியா உட்காருங்க. நான் வினோத்தையும் அமித்தையும் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கும்போது, அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அப்ப நம்ம எவ்வளவு பிரச்சனை வேணாலும் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நம்ம பிரச்சனை பண்றதுனால கண்டென்ட் கிடைக்குது. நம்மள வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஈவன் இந்த பக்கெட் இஷ்யூல கூட வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பார்வதி ஒரு கேம்காக பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை கொண்டு வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி இங்க இங்க பார்வதிக்கு இருந்த ஒரே பாயிண்ட் என்னன்னா, நேத்து கில்லர் காயின் டாஸ்க்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அமுக்கிருக்காங்க. அதுவும் பிசிக்கல் அட்டாக் தான். சோ அது ஸ்ட்ராட்டஜினா, நான் ஒருத்தங்களை வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளி இருக்கேன். ஏன்னா எப்படி வெளியே அனுப்புறது? அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தானே தவிர்த்து அவங்களுக்கு பிக்ஸ் வரும், பேனிக் அட்டாக் வரும்ன்றது எனக்கு தெரியாது. இதை சொல்லி சமாளிச்சுட்டு அடுத்த டாபிக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல கூட பார்வதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அந்த டாபிக்கை எடுத்துட்டு வந்தா பாத்து, அப்போ இது ஒரு டாபிக்கா கூட வரும்ன்றது கூட அவங்களுக்கு தோணல போல இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட நாங்க எவ்வளவு கூலா இருக்கோம் பாத்தீங்களா, எவ்வளவு ஜாலியா இருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாம போகுது, நீங்க எல்லாம் அசிங்கப்பட போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.